கடலூரில் திருமணமாகி 25 நாட்களில் கணவனுக்கு கூல்ட்ரிங்க்ஸில் விஷம் கலந்து கொடுத்ததாக மனைவி மீது பகீர் குற்றச்சாட்டு வைத்துள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேறொரு நபரை காதலித்த இளம்பெண் அதை மறைத்து திருமணம் செய்து கொண்டாரா? நடந்தது என்ன? ஆசை ஆசையாக திருமணம் செய்த நபருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. ஜனவரி 26ஆம் தேதி கல்யாணம் எனக்கு. ஜனவரி 25ஆம் தேதி பொண்ணு மருந்து குடிச்சிருச்சு. பொண்ணு மருந்து ஏன் குடிச்சுன்னு கேட்டதுக்கு பொண்ணுக்கு அப்பாவுக்கும் சண்டை, அதனால் மருந்து குடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி மழுப்பி கல்யாணம் முடிஞ்சிச்சு சார். கல்யாணம் முடிஞ்ச பிறகு ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு பொண்ணு ஒரு பையன் கூட பேசிகிட்டு இருந்தது சார். வீடியோ காலில் யாருன்னு கேட்டேன் சார். அது யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு வச்சிருச்சு சார். நாளும் அதேமாதிரி நைட்டு 2 மணி வரைக்கும் 2:30 வரைக்கும் பேசிகிட்டு இருந்தது பொண்ணு. 25 நாட்களில் உயிரை குடிக்க கூல்ட்ரிங்க்ஸில் விஷம் கலந்து கொடுத்ததாக மனைவி மீது பகீர் குற்றச்சாட்டு. எல்லாமே மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கு, அவரை நீ உயிரோட விட்டா உன்னை ஏதாவது பண்ணிவிடுவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னோடனே நான் நைட் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு காலையில் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்த உடனே பொண்ணுக்கிட்ட போயிட்டு ஏந்திரமா பால் போட்டு கொடுமா குடிக்க டயர்டாக இருக்குதுன்னு கேட்டேன். அவங்க பால் இல்லை மாசா இருக்குது, அதை வேணால் கொடுக்குறேன் குடிங்க அப்படின்னு சொன்னாங்க சார். சரி மாசா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு குடிக்கும்போது என்னம்மா கசக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டேன். அது ஒன்றும் இல்லை குடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி குடிக்க வச்சுட்டு அவங்க போய் படுத்துட்டாங்க சார். காதலை மறைத்து திருமணம் செய்ததோடு தன்னை கொலை செய்ய முயல்வதாக வீடியோ வெளியிட்டு அதிர்ச்சியை கிளப்பிய புது மாப்பிள்ளை. நடந்தது என்ன? மாசாவில் மருந்து வச்சு என்ன அது சொல்லிச்சு சார். மாசாவில் மருந்து வச்சிட்டேன், இனிமேல் நீ செத்துருவேன் அப்படின்னு சொன்னோடனே நான் அப்புறம் போயிட்டு ஜனார்த்தன்கிட்ட போய் சொன்னேன், இதுமாரி மாசாவில் மருந்து கொடுக்க எனக்கு குடிச்சிச்சு அப்படின்னு சொன்னோடனே அவர் ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போனார் சார் காரில். கடலூர் மாவட்டம் அயன் கருவேப்பம்பாடி கிராமத்தைச் சேர்ந்த சுந்தரமூர்த்தி என்பவர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் பரபரப்பு புகார் ஒன்றை அளித்துள்ளார். திருமணமாகி 25 நாட்களில் தனது மகனுக்கு மருமகள் கூல்ட்ரிங்க்ஸில் விஷம் கலந்து கொடுத்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். பிப்ரவரி 26ஆம் தேதி சுந்தரமூர்த்தியின் மகன் கலையரசனுக்கும் அதே ஊரைச் சேர்ந்த பெண்ணிற்கும் பெரியோர்கள் சம்மதத்துடன் திருமணம் நடைபெற்றது. ஆனால் அப்பெண்ணிற்கு திருமணத்தில் விருப்பம் இல்லை என்றும் வேறு ஒருவரை காதலிப்பதாக கூறிய அவர் அடிக்கடி இரவில் யாரிடமோ வீடியோ காலில் பேசி வந்ததாக குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக பெண்ணின் வீட்டில் புகார் அளிக்க தாலி கட்டியாச்சு, என்ன ஆனாலும் வாழ்ந்தாக வேண்டுமென்று கூறியதாக தெரிகிறது. ஆனால் மனைவிக்கு தன் மீது விருப்பம் இல்லை என்பதை உணர்ந்த கலையரசன் தனது குடும்பத்தினரிடம் கூறி புலம்பியுள்ளார். இதனால் கலையரசனின் குடும்பத்தினர் ஏற்கனவே காவல் நிலையத்தில் அது தொடர்பாக புகார் அளிக்க முயன்றதாக தெரிகிறது. அதில் ஆத்திரமடைந்த இளம்பெண் கலையரசனுக்கு கூல்ட்ரிங்க்ஸில் விஷம் கலந்து கொடுத்து கொலை செய்ய முயன்றதாக பகீர் குற்றச்சாட்டை வைத்துள்ளனர். நைட் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு காலையில் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்த உடனே பொண்ணுக்கிட்ட போயிட்டு ஏந்திரமா பால் போட்டு கொடுமா குடிக்க டயர்டாக இருக்குதுன்னு கேட்டேன். அவங்க பால் இல்லை மாசா இருக்குது, அதை வேணால் கொடுக்குறேன் குடிங்க அப்படின்னு சொன்னாங்க சார். சரி மாசா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு குடிக்கும்போது என்னம்மா கசக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டேன். அது ஒன்றும் இல்லை குடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி குடிக்க வச்சுட்டு அவங்க போய் படுத்துட்டாங்க சார். நானும் படுத்துட்டேன். கொஞ்சம் நேரம் சென்று எழுப்புனாங்க சார். என்னம்மா ஏன் எழுப்புறேன்னு கேட்டதுக்கு நான் தான் விஷம் கலந்துட்டேன், அதில் எங்கள் மாமா சித்தப்பா எல்லாம் சொல்லி தான் நான் அதை செஞ்சேன், எல்லா விஷயம் என் விஷயம் எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கு, உன்னை கொல்ல சொல்லிட்டாங்க, அப்போ தான் நான் அவங்க கூட சந்தோஷமாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு மாசாவில் மருந்து வச்சு என்ன அது சொல்லிச்சு சார். மாசாவில் மருந்து வச்சிட்டேன், இனிமேல் நீ செத்துருவேன். உயிருக்கு ஆபத்தான நிலையில் புதுச்சேரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் கலையரசன் இது குறித்து விசாரணை நடத்தி தனது மனைவி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். எங்கள் குடும்பத்து மேலே எந்த பழியும் போட்டாலும் அது செல்லாது சார். ஏன்னா எங்கள் குடும்பத்தில் எல்லோரும் என்னை நல்லதாக நினச்சாங்க, நல்லதாக பேசினாங்க சார். பொண்ணு வீட்டில் அந்தமாரி இல்லை. பொண்ணு வேறு ஒரு பையனு கூட அஃபாராக இருக்கிறதுனால பொண்ணுக்கு எல்லோரும் சாதகமாக பேசி
அதை வந்து என் மேலே தப்பான ஒரு அபிப்பிராயத்தை உண்டாக்கி என்னை வந்து எப்படியாவது கொன்னுடலான்னு பார்த்தாங்க சார். அதான் சார், வேறு ஒன்றும் இல்லை சார். என் தம்பி வீட்டுக்காரங்களுக்கு, எங்கள் பாப்பா வீட்டுக்காரங்களுக்கு அவங்களுக்குலாம் எதுவுமே தெரியாது சார். பொண்ணு தான், என்னோடய ஒய்ஃபு தான் மருந்து வச்சு என்னை கொல்ல பார்த்துது சார். கூல்ட்ரிங்க்ஸில் விஷம் கலந்து கொடுத்து கணவனை இளம்பெண் கொலை செய்ய முயன்றாரா? போலீசாரின் விசாரணையிலேயே இளம்பெண் மீதான பகீர் குற்றச்சாட்டின் உண்மைத்தன்மை வெளிச்சத்திற்கு வரும். திருமணமாகி 1 மாதத்திற்கு உள்ளாக கணவனுக்கு கூல்ட்ரிங்க்ஸில் விஷம் கலந்து கொடுத்ததாக மனைவி மீது கணவர் புகார் அளித்துள்ள சம்பவம் கடலூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.